வெல்கம் டு ஜேகே விஸ்டம் வேர்ல்ட். சமச்சீர் புக் சீரீஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சியில் இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு இதோடைய பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது பார்ட் 3 வீடியோ. இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்டில் 9th லெசனாக கொடுத்துருக்காங்க. யூனிட் 8ல் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற டாபிக் கீழே இந்த லெசன் கவர் ஆகுது. லாஸ்ட் பார்ட்ல நம்ம நான் பிராமின் மூவ்மெண்ட், அப்புறம் நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் இதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். இந்த மூவ்மெண்ட் இப்போ லாஸ்ட் நம்ம பார்க்கறதுல சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க, தமிழ்நாடுக்கு வருவாங்க. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியில் அதுக்கு என்ன மாதிரியான எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1927ல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செஷன் நடக்கு. எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் நடக்கு. அந்த செஷனில் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நிறைவேற்றுறாங்க. அதே செஷனில் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷனுக்கு அப்போசிஷனுக்காக. ஏன்னா சைமன் கமிஷன் வந்து ஆல் ஒயிட் கமிஷன், யாருமே அதில் இந்தியன்ஸே இல்லை. அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மோதிலால் நேரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டி வந்து அதோட ரிப்போர்ட்டை நெக்ஸ்ட் இயர் 1928 செஷன்ல வைப்பாங்க. அப்பதான் அங்க இருந்த யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் அந்த மோதிலால் நேரு ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம படிப்போம். அந்த நேரு ரிப்போர்ட் நம்ம வந்து இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, அதனால நம்ம டீடைல்டா அதை பத்தி பார்க்கலாம். நம்ம இந்தியால ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். அந்த டைம்ல நம்ம நேரு கமிட்டியை பத்தியும் நேரு ரிப்போர்ட் பத்தியும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நேரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். அவங்க பயங்கர கடுப்பாயிருவாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் டொமினியன் ஸ்டேட்டஸ்னே சொல்றீங்க, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்போ காந்தி வந்து சொல்லுவாரு, ஓகே நீங்க கூலா இருங்க, 1 இயர் வந்து நம்ம பிரிட்டிஷ்க்கு டைம் கொடுப்போம். வித்தின் 1 இயர், அதாவது 1928ல சொல்லுவாங்க, 29க்குள்ள அவங்க வந்து தரல நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ், அதாவது நம்ம கேட்ட டிமாண்ட்ஸ் எல்லாம் அவங்க தரல அப்படின்னா நம்ம வந்து பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு காந்தியே சொல்லிடுவாரு. அதன்படி அதே செஷன்ல, அதாவது 1928 செஷன்லயே ஜவஹர்லால் நேரு, அதாவது யங்ஸ்டர்ஸ்ல ஒருத்தங்க ஜவஹர்லால் நேரு வந்து நெக்ஸ்ட் செஷனுக்கு பிரசிடென்டா இருப்பாரு அந்த மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா 1929 செஷன் நடக்கும். அந்த செஷன் வந்து லாகூர்ல நடக்கும். அந்த செஷன்ல பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கறத கோலாவே காங்கிரஸ் வந்து அதை நிறைவேற்றிடுவாங்க. அந்த ரெசல்யூஷனை ஜவஹர்லால் நேரு தான் அந்த செஷனை வந்து பிரிசைட் ஓவர் பண்ணுவாரு. ரிவர் ராவி நதிக்கரையில அவர் வந்து 26th ஜனவரி 1930ல நேஷனல் பிளாகை வந்து ஹோய்ஸ்ட் பண்ணுவாரு. நம்ம இதை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி லெசனா இருக்கட்டும், அச்சீவிங் ஈக்குவாலிட்டி லெசன், இதுல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஏன் வந்து ரிபப்ளிக் டேக்கு வந்து 26th ஜனவரி அப்படிங்கிற டேட்டை டிசைட் பண்ணாங்க, ஏன் அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு பீயிங் அப்படின்னு பார்க்கறதுல அதுக்கு ரீசன் என்னன்னா ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல் பிளாகை ஹோய்ஸ்ட் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணது இந்த 26th ஜனவரி 1930 தான். அதை நினைவூட்டும் வகையில தான் நம்ம ரிபப்ளிக் டே எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ காந்தி வந்து வைசிராய் கிட்ட நிறைய டிமாண்ட்ஸ் வைப்பாரு. அந்த டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே வைசிராய் கண்டுக்கிடவே மாட்டாரு. அதனால அவங்க வந்து லான்ச் பண்றதுதான் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா சால்ட் சத்தியாகிரகா, காந்தி வந்து சால்ட்டை ஒரு வெப்பனா யூஸ் பண்ணுவாரு. அவர் என்ன சொல்லுவார், சால்ட் சத்தியாகிரகா, சால்ட் டாக்ஸை நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்டி மார்ச் போவார். என்னைக்கு போறாருன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 12, 1930ல போவாரு. இவர் வந்து சபர்மதி ஆசிரம்ல இருந்து தண்டி வரைக்கும் நடந்தே போவாரு. அதே டைம்ல நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சில ராஜாஜி இவர் என்ன பண்ணுவாருன்னா திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் போவாரு. வேதாரண்யம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. என்னைக்கு அவர் ஸ்டார்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 13 ஏப்ரல் 1930ல ஸ்டார்ட் பண்ணி 28 ஏப்ரல்ல அவர் அங்க போய் சேருவாரு. அங்க போய் சால்ட் லாவை பிரேக் பண்ணுவாரு. அந்த டைம்ல ஒரு ஸ்பெஷல் சாங்கை வந்து நாமக்கல் வி ராமலிங்கனார் பாடுவாரா, நாமக்கல் கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் பாடுவாரு. அது என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு, வார் இஸ் அஹெட், சான்ஸ் ஸ்வாட் சான்ஸ் பிளட் ஷெட் ஜாயின் திஸ் மார்ச். இதே நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா என்னன்னா நம்ம எல்லாருமே இந்த சாங் கேள்விப்பட்டிருப்போம், கத்தி இஞ்சி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற சாங் தான். அததான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அது இப்படி இருக்கு.
சோ அந்த சாங்க வந்து நாமக்கல் ராமலிங்கனார் வந்து பாடுவாரு. மக்களை வந்து ஒரு உற்சாகத்தை ஊட்டணும், அவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாங் அவர் எழுதுவாரு. வேதாரண்யம் சால்ட் மார்ச்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா TSS ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்னம், C சுவாமிநாதர், K சந்தானம், ராஜாஜி வாஸ் அரஸ்டட். இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்புறம் ராஜாஜி கூட அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிரிட்டிஷ் வந்து எல்லார் மேலேயும் தடியடி நடத்துவாங்க. மக்கள் வந்து பயங்கரமா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், விமன், லேபர்ஸ், அந்த மாதிரி எல்லா தரப்பினரும் இந்த ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்கிடுவாங்க. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் உதயாவனம் கேம்ப் அப்படின்னு மெட்ராஸ்ல வந்து T பிரகாசம் அண்ட் K நாகேஸ்வரா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் திருநெல்வேலியில வந்து போலீஸ்க்கும் சத்தியாகிரகிஸ்க்கும் இடையில ஃபைட் நடக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இறந்து போயிருவாங்க. இந்த திருவல்லிக்கேணி போலீஸ் கிளாஷ் என்னைக்கு நடக்குன்னு பாத்தீங்கன்னா 27 ஏப்ரல் 1930 நடக்கும். சால்ட் சத்தியா, அதாவது சால்ட் லாவை எங்கெல்லாம் பிரேக் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், உவரி, அஞ்செங்கா, வேப்பலோடை, தூத்துக்குடி, தருவைக்குளம், இந்த பிளேசஸ்ல எல்லாம் சத்தியாகிரகிஸ் வந்து சால்ட் லாவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா போலீஸ் தடியடி நடத்தி சத்தியாகிரகிஸ் மேல வந்து ரொம்ப வன்முறையில ஈடுபடுவாங்க. அப்புறம் மில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ருக்மணி லட்சுமிபதி பாத்தீங்கன்னா இவங்க வந்து ராஜாஜி கூட வேதாரண்யம் மார்ச்லயும் இருப்பாங்க. வேதாரண்யத்துக்கு இந்த சால்ட் மார்ச்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் விமன் வந்து சால்ட் வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பெனால்டி ஃபைன் பண்ணதுல ஃபர்ஸ்ட் விமன் யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. அண்ட் அதே பீரியட்ல வந்து ஆரிய பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மேல ஏறி போய் நேஷனல் பிளாக அங்க வந்து பறக்க விடுவாரு. அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 26 ஜனவரி 1932 பண்ணுவாரு. அண்ட் அப்புறம் சத்தியமூர்த்தி, NMR சுப்பாராமன், K காமராஜ் இவங்க எல்லாருமே ஃபாரின் கிளாத்ஸ் விற்கிற ஷாப்பை போய் பறிமுதல் பண்றது, அப்புறம் வந்து போராட்டங்கள் ஆர்கனைஸ் பண்றது, அண்ட் பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே சத்தியமூர்த்தி, சுப்பராமன், காமராஜ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்டோட பேஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு மாஸ் மூவ்மெண்ட். மக்கள் வந்து பெருமளவில் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்டிடம் ஆஃப் திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரனை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி லெசன்ல சிவிக்ஸ்ல ஆல்ரெடி பார்த்திருப்போம். அவருடைய ஊர் வந்து ஈரோடுல சென்னிமலை அப்படின்னா நம்ம பார்த்திருப்போம். அவரோட ஒரிஜினல் நேம் பாத்தீங்கன்னா OKSR குமாரசுவாமி. அவரை வந்து திருப்பூர்ல வச்சு போலீஸ் வந்து அவரை பயங்கரமா அடிச்சிருவாங்க. ஆனா அவர் எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் அந்த பிளாக் வந்து விடவே மாட்டாரு. அதனால அவரை கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சம்பவம் என்னைக்கு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 11th ஜனவரி 1932 நடந்தது. இப்படி சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு மாஸ் மூவ்மெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, அதாவது இது மெட்ராஸ் பிரசிடென்சில ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி 1935ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பாஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரொவின்ஷியல் ஆட்டோனாமி, அதாவது ப்ராவின்சஸ்க்கு ஆட்டோனாமி கொடுப்பாங்க. அது என்னன்னா இது வரைக்கும் மினிஸ்டர்ஸ், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து லெஜிஸ்லேச்சருக்கும் சம்பந்தமே இருக்காது. லெஜிஸ்லேச்சர் ஒரு பேருக்கு தான் இருக்கும், ஆனா டிசிஷன் எல்லாமே கவர்னரும் அவருடைய கவுன்சிலும் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிள், அவங்க வந்து ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸை அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பிரிட்டிஷ் வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா என்ன, கொடுக்க மாட்டாங்கல்ல. சோ அதனால கவர்னர் வந்து என்னதான் இவங்களுக்கு பவர் கொடுத்திருந்தாலும் கவர்னர் நினைச்சாருன்னா அவங்களுடைய அட்வைஸை கேட்காமையும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ஆக்ட் மூலமாக 1937 எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம 2 பார்ட்ஸ் பார்த்திருக்கோம். இந்த 2 பார்ட்லயும் பார்த்திருப்போம். காங்கிரஸ் வந்து எலெக்ஷன்ல நிக்கவே மாட்டாங்க. இடையில ஸ்வராஜ் பார்ட்டி வந்து நிப்பாங்க எலெக்ஷன்ல. பட் அந்த எலெக்ஷன்லயுமே காங்கிரஸ் என்ன சொல்லிருன்னா எந்த ஒரு பதவியையும் ஏற்க கூடாது அப்படின்னு சொல்லிடும். அதனாலதான் அவங்க வந்து சுப்பராயனை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை அப்போ சிஎம் ஆக்குவாங்க. அண்ட் இந்த எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் அபரிமிதமான வெற்றி பெறுது. அண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து தோத்துருது. காங்கிரஸ் வின் பண்ணோடனே சிஎம்ஆ ராஜாஜி அவருடைய காங்கிரஸ் மினிஸ்ட்ரிய ஃபார்ம் பண்றாரு. ராஜாஜி நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு,
அதை வந்து சேலம்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல பண்றாரு. அதுக்கு ரெவன்யூ லாஸ் வரும். இப்பவும் பாத்தீங்கன்னா ஏன் வந்து டாஸ்மாக் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் வந்து டாஸ்மாக்ல இருக்கிற வருமானம் இல்லைன்னா கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. அதனாலதான் டாஸ்மாக் எடுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்காங்க, ரெவன்யூக்கு என்ன பண்ண அப்படிங்கறதுதான். சோ அதே காரணத்துக்காக தான் அப்ப ராஜாஜி என்ன பண்றாருன்னா சேல்ஸ் டாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதனால வர்ற ரெவன்யூ வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக சேல்ஸ் டாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அண்ட் அன்டச்சபிள்ஸ்க்கு வந்து டெம்பிள்ஸை ஓப்பன் பண்றாரு. எப்பவுமே இந்த தீண்டாமை ஒழிப்பு, அன்டச்சபிள்ஸ் டிப்ரெஸ்ட் கிளாஸை வந்து கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதை இவர் வந்து எல்லா கோயிலுக்குள்ள யாருனாலும் போகலாம், எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அந்த மாதிரி சொல்லிடுவாரு. தென் என்ன பண்ணுவாருன்னா டெனன்ட்ஸ்னா அந்த குத்தகைதாரர்கள், அவங்களுக்கு வந்து ஜமீன்தாரி ஏரியாஸ்ல ஒரு கமிட்டி போடுவாரு அவங்க கண்டிஷனை பற்றி ஆய்வு பண்றதுக்காக. இந்த கமிட்டி போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா டி பிரகாசம். இந்த டி பிரகாசம் தான் நம்ம சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல பார்த்திருக்கோம். அவர் வந்து இந்த உதயாவரம்ல ஒரு கேம்ப் இது பண்ணுவாரு மெட்ராஸ் பக்கத்துல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெப்ட் கன்சிலியேஷன் போர்ட்ஸ் அப்படின்னு போர்ட்ஸ் வைப்பாங்க. இது எதுக்குன்னா அதாவது கிராமப்புறங்கள்ல வந்து ரூரல் இன்டெப்டட்னஸ் பத்தி அதை குறைக்கிறதுக்காக இந்த போர்டு வந்து செட்டப் பண்ணுவாங்க. அண்ட் இப்படி போய்கிட்டு இருக்குச்சுல திடீர்னு செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடும். செகண்ட் வேர்ல்டு வார் வந்த உடனே பிரிட்டிஷ் என்ன பண்ணுவான்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தோம் பிரிட்டிஷ்க்கு. நம்ம வந்து ஆல்ரெடி செகண்ட் பார்ட்ல பார்த்திருப்போம், பிரிட்டிஷ்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். பட் இன் ரிட்டர்ன் பிரிட்டிஷ் நம்மளுக்கு தந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட் தான். பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு எந்த நல்லதுமே செய்யல, நம்ம எதிர்பார்த்த எதையுமே கொடுக்கல. இப்ப செகண்ட் வேர்ல்டு வார் வருது, திருப்பி பிரிட்டிஷ் நம்ம கிட்ட வரணும். ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட கேட்காமையே நம்மள வார்ல இன்வால்வ் பண்றாங்க வித்தவுட் கன்சல்டிங் அஸ். சோ என்ன பண்றாங்கன்னா இப்படி பண்ணோன்னு காங்கிரஸ் வந்து அவங்களுடைய அப்போசிஷனை காட்டணும். அதனால காங்கிரஸ் வந்து மினிஸ்ட்ரிஸ்ல இருந்து ரிசைன் பண்ணுது. காங்கிரஸ் ரிசைன் பண்ணிட்டு காந்தி வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படின்னு லான்ச் பண்ணுவார். இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா பத்தி நம்ம டீடைல்டா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் இந்தியால பார்க்கலாம். இது தமிழ்நாடுங்கிறதுனால நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே தமிழ்நாட்டுல என்ன நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பிள் என்ட்ரி ப்ரோக்ராம். ஹரிஜன்ஸ் அப்படிங்கிறது வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ், அதாவது டிப்ரெஸ்ட் கிளாஸ் வந்து டெம்பிளுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது. இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நடக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9th ஜூலை 1939. அதாவது மதுரை ஹரிசேனா சேவாக் சங்கோட பிரசிடென்ட் வைத்தியநாதர், செக்ரட்டரி வந்து எல்என் கோபால் சுவாமி, இவங்க எல்லாம் தான் இந்த போராட்டத்தை வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இன்டெம்னிட்டி ஆக்ட் 1939 பாஸ் பண்றாங்க. இது என்னன்னா சிவில் அண்ட் சோஷியல் டிசபிலிட்டிஸ் அகைன்ஸ்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸ். அதாவது டிப்ரெஸ்ட் கிளாஸ் வந்து டெம்பிள்குள்ள போக கூடாது, அது தெருவுல நடக்க கூடாது, அந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இவங்க வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. இந்த ஆக்ட் வந்து அதுக்காக தான், யாருனாலும் டெம்பிள் போலாம் அந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம் கொண்டு வராங்க. அண்ட் ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன். இந்த ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் வந்து தமிழ்நாடு வழியா தான் மெட்ராஸ் பிரசிடென்சில பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா ராஜாஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ஹிந்தியை வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட் அப்படின்னு ஸ்கூல்ஸ்ல. அதுக்கு பயங்கரமான போராட்டம் வரும். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஹிந்தியை வந்து நார்த் இந்தியன் கல்ச்சரை வந்து புகுத்துறதுக்காக ஹிந்தியை கம்பல்சரி ஆக்குறாங்க அந்த மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலுமே தமிழ் இந்தியான்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா அப்படின்னா அதை வந்து ஆரியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா டிராவிடியன் கல்ச்சர். ஸோ வந்து இந்த ஹிந்தியை ஒரு ஆரியன் கல்ச்சரா தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ அதனால பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமா எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈவிஆர் பெரியார் வந்து பயங்கரமா போராட்டம் நடத்துவாரு. அவர் ஒரு ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸை சேலம்ல நடத்துவாரு. அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன், முஸ்லீம் லீக் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 பேரு ஜெயிலேயே இறந்து போயிருவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நடராஜன், தாளமுத்து, இவங்க 2 பேரும் ஜெயிலேயே இறந்து போயிருவாங்க ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன்ல. அண்ட் ரேலி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. திருச்சியில இருந்து மெட்ராஸுக்கு ரேலி போகும். அண்ட் 1200க்கும் மேற்பட்ட போராளிகளை வந்து அப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் பெரியாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அனௌன்ஸ் பண்ண உடனே காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ரிசைன் பண்ணுதுன்னு பார்த்தோம். அவங்க ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வந்து அவர் தான் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிடுவாரு. அவர் தான் ஹிந்தியை வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த விதியை வந்து மாத்திடுவாரு, அதை வந்து நீக்கிடுவாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா ஸ்ட்ரகிள் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இந்த கிரிப்ஸ் மிஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா
பிரிட்டிஷ்க்கு வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல நம்மளுடைய சப்போர்ட் வேணும், அதுக்காக கிரிப்ஸை வந்து அனுப்புவாங்க. ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆயிருது. அண்ட் வார் டைம்ல நிறைய ஷார்ட்டேஜ் இருக்கு. அதான் வார் யூஸ்வலாவே வார் டைம்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியாது. ஸோ அதனால ஷார்ட்டேஜ் வரும், அதனால பிரைஸ் ரைஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால குவிட் இந்தியா ஸ்ட்ரகிளை காந்தி லான்ச் பண்றாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 ஆகஸ்ட் 1942 குவிட் இந்தியா ரெசல்யூஷனை பாஸ் பண்றாரு. காந்தி சொல்றாரு டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற ஸ்லோகனை சொல்றாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா காந்தி அப்படி அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரையுமே பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எல்லா லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து காமராஜர் என்ன பண்ணுவாருன்னா பாம்பேல இருந்து வந்துட்டு இருப்பாரு. அப்படி லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறவரு அரக்கோணம்லயே இறங்கிடுவாரு. இறங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் அண்டர் கிரவுண்ட் லீடர் ஆயிடுவாரு. அண்ட் ராஜாஜி, சத்தியமூர்த்தி இவங்க எல்லாமே அரெஸ்ட் ஆயிடுவாங்க. அண்ட் ஒர்க்கர் ஸ்ட்ரைக் நடக்கும். அந்த பீரியட்ல எங்கெல்லாம் நடக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ், மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், மெட்ராஸ் கார்பரேஷன் அண்ட் எலக்ட்ரிக் ட்ராம்வே, அப்புறம் டெலிகிராஃப், டெலிஃபோன் லைன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. பப்ளிக் பில்டிங் எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா வேலூர், பணப்பாக்கம் இங்கெல்லாம் பப்ளிக் பில்டிங்கை வந்து எரிப்பாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு ஒன் வேர்ட்ஸ் தான். நீங்க பாக்குற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஒவ்வொரு ஒன் வேர்ட்ஸ் தான். ஸோ எல்லாமே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சூலூர்ல வந்து ஏர்போர்ட்டை அட்டாக் பண்ணுவாங்க. அது கோயம்புத்தூர்ல வந்து ட்ரெயின்ஸை டிரைவ் பண்ணிடுவாங்க. காங்கிரஸ் வாலண்டியர்ஸ் வந்து மிலிட்ரி கூட சண்டை போடுவாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரையில மிலிட்ரி கூட சண்டை போடுவாங்க. எல்லாமே நீங்க வந்து கீ போட்டு படிச்சு வச்சுக்கணும். மதுரை மிலிட்ரி எம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் போலீஸ் ஃபயரிங்ஸ் எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்கோட்டை இங்கெல்லாம் போலீஸ் வந்து ஃபயரிங் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் அந்த டைம்ல இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏல வந்து யங் விமன் அண்ட் மென் எல்லாருமே போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அண்ட் ராயல் இந்தியன் நேவி மியூட்னி நடக்கும். இந்த மாதிரி பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சைட்ல இருந்து பிரிட்டிஷ்க்கு ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ பிரிட்டிஷ் வந்து வேற வழியே இல்லாம இந்தியாவை விட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல அங்க பிரிட்டிஷ்ல அதாவது இங்கிலாந்துல என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடக்கு. அதாவது லேபர் பார்ட்டி வந்து இங்கிலாந்துல வராங்க. அதான் அவர் வந்து என்ன பண்ணா கேபினெட் மிஷனை வந்து இந்தியாவுக்கு அனுப்புவாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் வருவாரு. அவர் வந்து மவுண்ட் பேட்டன் பிளான் கொண்டு வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்தியாவை வந்து முழுசா கொடுத்தா இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ என்ன பண்றாங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணி கொடுக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2 கண்ட்ரியா இந்தியாவை பிரிச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த வீடியோ மொத்தம் 3 பார்ட்டா இருக்கு. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். ஏன்னா யூனிட் 8ல வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த லெசனை பார்த்து முடிச்சதும் ஸ்கூல் புக்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. நாங்க எங்களுடைய டெலிகிராம் சேனல்ல லெசன் போஸ்ட் பண்ண உடனே அந்த லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸையும் நாங்க போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா டெலிகிராம் சேனல்ல எல்லா வீடியோஸ் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோல இருந்து குயிஸ் கண்டக்ட் பண்றோம். அண்ட் எவ்ரி மந்த் லாஸ்ட் டேவும் நாங்க வந்து ஒரு மாக் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு எனி ஃபர்தர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுடைய டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். If you like the video, please share and subscribe. Thank you for watching this video.